ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கடும் கோபத்தோடு வந்திருக்கும் இந்த வராகி அம்மாவே, இன்னைக்கும் நீ அலட்சியம் செஞ்சினா அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக ஆகிடும். இப்போதாவது நான் சொல்கிறத கேளு. என் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். நீ ரொம்ப அப்பாவியாக இருக்கனால, ரொம்ப அமைதியான பிள்ளையாக இருக்கிறதுனால எதிரிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆட்டம் போட்டு ஆணவத்தை காட்டி உன்னை அடக்கி ஆளலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு பின்னால் உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு பாவம் அவங்களுக்கு தெரியலை. இப்போதே உன் எதிரிகளின் ஆட்டத்தை அடக்கி உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் கொடுக்குறேன். எந்த மனிதராக இருந்தாலும் அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்கள காப்பாற்றும், அவங்க செஞ்ச பாவம் அவங்கள கண்டிப்பாக தண்டிக்கும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு எதிராக இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான புண்ணியத்தை அள்ளி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். மரம் போல நீ வாழ்க்கையில் நிரந்தரமாக நீடித்து வாழ தான் போகிற. யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் போனாலும் நீ அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட வேணாம். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ எப்போதும் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதே. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக பொறுப்பேற்று சிறப்பாக செய்ய பழகு. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எத்தனையோ முறை யார் யாரோ உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திய போதும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்ததுக்கான பலன் இப்போ உனக்கு கிடைக்க போகுது. என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிறாங்க, உன் மனசை காயப்படுத்தி நோக்கடிக்கிறாங்கன்னா என்னால் அப்படி அதை பொறுத்து கொள்ள முடியும். அதனால தான் உன்னுடைய எதிரிகள் போடும் ஆட்டத்தை பார்த்து தான் கடும் கோபத்தில் வந்திருக்கேன் என் செல்லமே. இனிமேல் நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா. இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல காலம்தான். உனக்கு உதவி செஞ்சு உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து இந்த வராகி அம்மா நானே உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நிச்சயமாக நான் உன்னை வெற்றி பெற செய்வேன். நேரத்துக்கு தகுந்தாற் போல வேஷம் போடவும் நாடகம் ஆடவும் தெரியாமல் எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக இருக்கிறதால தானே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. வருத்தப்படாத. உன் துன்பத்தை போக்கி துயரத்தை நீக்கி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மாவை செஞ்சு கொடுத்துட்றேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எதிராக ஆட்டம் போடுபவர்களையும் வேஷம் போடுபவர்களையும் அடக்கி வச்சு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வர்றேன். வராகி அம்மா, என் வாழ்க்கையில் கஷ்டம் தீரலை, கடன் தீரலை, பிரச்சனையும் தீரலை, ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னாய் அல்லவா. இதோ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க தான் நான் வந்திருக்கேன். ஊரும் உலகமும் உன்னை பயமுறுத்தும் விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து சரி செய்ய போகிறேன். காலம் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினச்சது எல்லாமே நடக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு. இனிமேலும் நீ எதை நினச்சும் தயக்கமோ குழப்பமோ கொள்ள வேண்டாம். என்ன கவலையாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ அதை கடந்து வருவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோ. இந்த வராகி அம்மா ஒருபோதும் உனக்கு தவறானதை தரமாட்டேன். உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. தினமும் என்னையே வணங்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்ற புரிதலோட கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் மனசு சோர்வடையும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா போதும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஈகையும் கருணையும் கொண்ட பிள்ளையாக வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. எந்த ஏமாற்றங்களும் உன்னை ஏற்றி பிழைக்காத அளவுக்கு, யாரும் உனக்கு துரோகம் செய்யாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். இந்த ஊரும் உலகமும் உன்னை அச்சுறுத்தினாலும் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு எப்போதும் இருக்கும்ன்ற புரிதலோட தைரியமாக பயப்படாமல் இருக்கணும் என் செல்லமே. நீ ஏணிப்படியில் ஏறதான் போகிற.
வெற்றி கொடிகளை அனுபவித்து நினச்சதையெல்லாம் நடத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ தான் போகிற. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு இருக்கணுன்றத கடல் அலைகளிடம் நீ கற்றுக்கோ. கடல் அலைகள் காலம் பூரா 24 மணி நேரமும் வந்து கரை மேலே மோதி அங்கே தங்கணும்னு பார்க்குது. ஆனால் வந்து முட்டி மோதிட்டு கரையிலேருந்து திரும்ப உள்ளே ஓடி போயிடுது. ஆனாலும் அந்த அலைகள் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் விடாமுயற்சியோடு முயற்சி செய்கிறத போல நீ உன் வாழ்க்கையில் வெற்றி கனியை எட்டி பறிப்பதற்கு அது நடக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய். உன் கடமைகளை எல்லாம் நீ சரியாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறத சூரியனிடம் கற்றுக்கணும். ஏன்னா மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் சூரியன் அதற்குரிய நேரத்தில் காலையில் சரியாக உதிக்கிறதை போல நீயும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம், இன்பம், மகிழ்ச்சி, துன்பம்னு எது வந்தாலும் உன் கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற உத்வேகத்தோட நீ சிறப்பாக வாழ்ந்துடுன்னு சொல்லவே. எப்படி சுறுசுறுப்பாக இருக்குதுங்கிறத எறும்புகளிடம் கற்றுக்கோ. சேமிப்பதை தேனீக்களிடம் கற்றுக்கோ. பொறுமையை பூமியிடம் கற்றுக்கோ. கருணையை நீ கடவுளிடம் கற்றுக்கொள்ளேன்னு சொல்லவே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். மனிதனுடைய மகத்துவமே அவன் சிந்திக்கும் விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. நீ நல்ல விஷயங்களை சிந்திக்கும் போது வாழ்க்கை நல்லபடியாக வாழ முடியும். இந்த உலகத்தில் எப்போவுமே நிற்கிற குதிரைக்கு மதிப்பு இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரைக்கு தான் மதிப்பு. நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கான இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. கண்டிப்பாக உன் மதிப்பை நான் உயர்த்தி படிக்கிறேன். அழகான முகம் இருக்கிறவங்களுக்கு வயசாகி போனால் முகத்தில் சுருக்கம் வந்துடும். கட்டுக்கோப்பாக உடல் பலத்தோடு இருக்கிறவங்க வயசாகும்போது தோள்கள் சுருங்கி தளர்ந்து உடல் எல்லாம் தளர்ந்து உடலில் பலம் இழக்க செய்யலாம். கையில் இருக்க காசு, பணம், வசதிகள் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னைக்காவது காணாமல் போகலாம். ஆனால் நல்ல மனசும் நல்ல குணமும் உண்டவர்கள் காலம் முழுக்க அதை கையில் நிரந்தரமாக வச்சுக்க முடியும் தானே. நீயும் எப்போதும் நல்ல பிள்ளையாகவே வாழ முயற்சி செய். அடுத்தவங்களுக்கு உன்னால் கொடுத்து உதவி செய்ய முடியாவிட்டாலும் யாரையும் கெடுக்கும் எண்ணம் உனக்கு வரவே கூடாது. எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ. எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே இரு. வானம் தொடரும் அளவுக்கு உன் சிந்தனைகள் அழகாக இருக்கட்டும். நீ உரிமையோடு செயல்படும் போது, உயர்வாக உன் வாழ்க்கையை வாழும்போது நானும் உன் கூடவே இருந்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். இந்த உலகத்தில் எப்போவுமே எல்லாரும் நல்லவங்களா, நீதி நியாயத்தை சரியாக சொல்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. தனக்கு பிடிச்சவன் ஒரு விஷயத்தை செஞ்சால் வேற மாதிரியும், தனக்கு பிடிக்காதவன் ஒரு விஷயத்தை செஞ்சால் வேற மாதிரியும், ஆளுக்கேற்றால் போல் இங்கே நீதியும் நேர்மையும் நியாயமும் கூட மாறி மாறி தான் நடக்குது. பிடிச்சவங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, பிடிக்காதவன்னா ஒன்று சொல்லுவாங்க. அவர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் எல்லா விதத்திலும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லவே. காலில் முள் குத்தும்போது கால் அணியையும் தாண்டி காலில் பதம் பார்க்குது தானே. அதே போல தான் சில பேருடைய வார்த்தைகள் உன் உள்ளத்தை தாண்டி மூளை வரை உன்னை கொல்லும் அளவுக்கு விஷமுள்ளதாக இருக்குன்றதை நான் பார்க்குறேன். யார் என்ன வார்த்தைகளை பேசினாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். அதே நேரத்தில் நீ ஒரு விஷயத்தில் தெளிவாரு. எக்காரணம் கொண்டும் யார் மனசையும் நோகடிக்கும் வார்த்தைகளை நான் பேச மாட்டேங்கிறதுல நீ உறுதியாக இருந்துடின்னு சொல்லவே. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் தான் பக்கம் நியாயம் இருக்குன்னு தனக்கான வாதத்தை தான் செய்வாங்களே தவிர மற்றவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ அப்படி இருக்காம எல்லா இடங்களிலும் எப்போதும் ஒரே மாதிரி இரு. எதிரிகள் எப்போதும் எதிரிகளாக தான் இருக்காங்க. நண்பர்கள் தான் நண்பர்களாக இல்லாமல் எதிரிகள் போல வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடைஞ்சு போக வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான நல் மாற்றங்களை இந்த வராகியம்மா நான் உருவாக்கி தர்றேன். யாராவது நீ சொல்கிறதையெல்லாம் காது கொடுத்து கேட்டாங்கன்னா 1000 வருத்தங்களை அள்ளி கொட்டி தீர்ப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் மன வருத்தங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்டு சரி செய்வதற்கு இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். ஊருக்கு நல்லவனாய் இருப்பதை விட எதிரே இருப்பவர்களை பொறுத்து முகமூடியை மாற்றிக்கிறவங்களுக்கு தான் காலமாக இருக்கு. நீ எப்போதும் யாருக்காகவும் முகமூடி போட்டு பொய்யாக வாழ்வதை விட நீ எப்படியோ அப்படி நீயாகவே இருந்துடியேன் தங்கமே. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உயிரோடு இருக்கிறவங்கள போய் பார்க்க மாட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சு இறந்து போயிட்டா மட்டும் போய் கண்கலங்கி நிற்கிறதாலையும் கவலைப்படுறதாலையும் ஆறுதல் சொல்கிறதாலையும் அழுகுவதாலையும் என்ன மாறப்போகுது?
மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவங்கள போய் பாருங்க. என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அன்போட அனுசரணையாக அக்கறையாக 4 வார்த்தைகளை பேசுங்க. சில உறவுகள் எல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சி தானே அலட்சியப்படுத்தி பல மனிதர்களை உங்களை விட்டு பிரியும் போது கூட இல்லாமல் விட்டுடுறீங்க. எந்த உறவுகளையும் எங்கே போகிறாங்கன்னு நினச்சி அலட்சியமாக விட்டுட வேண்டாம். யாராக இருந்தாலும் சின்னவங்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு. உனக்காக நீ ஆசைப்படுற அத்தனையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய சுவாசம் சரியாக இருந்தாலே நீண்ட ஆயுளோடு நீ நிம்மதியாக வாழ முடியும். நீ பேசும் வார்த்தைகளில் எல்லாம் உனக்கு மதிப்பை உருவாக்கி நீ செய்யும் செயல்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். நல்ல எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து தானே தீரும். எல்லா உனது எண்ணங்களும் தான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் திறவுகோலாக இருக்குது. நல்ல எண்ணங்களை உன் கூட வச்சுக்கிட்டினா அது உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கும். யாருக்கும் எதையும் கொடுத்து உதவி செய்கிறது புண்ணியம் அல்ல. யாருக்கும் கெடுதல் செய்யாமல் பாவத்தை சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் புண்ணியம். உன்னால் முடிஞ்ச நல்லதை ஊருக்கு செய்ய முடியாவிட்டாலும் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் கெட்டதை செஞ்சிட வேண்டாமேன்னு செல்லமே. நீ அடுத்தவங்க மேலே அதிகமாக பாசம் வச்சினா அது உனக்கு மன காயங்களையும் வருத்தங்களையும் ஆழமாக கொடுக்கும். யாராக இருந்தாலும் அன்போ பாசமோ நேசமோ அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. எங்கே போகிறோன்னு தெரியாமலே பயணம் செய்கிற பல பேரின் வாழ்க்கை தான், அதாவது என்ன நடக்குது என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்காமல் மனிதர்கள் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழும்போது தான் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். நீயும் எல்லா விஷயங்களும் இப்படி தான் நடக்கணும்னு திட்டம் போட்டு அது நடக்காட்டி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லா நேரங்கள்லையும் எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாகவே நீ இருக்க முடியாது. விருப்பும் வெறுப்பும் அவங்கவங்க கையில் தான் இருக்குது. நீ எதை செஞ்சாலும் அதை பற்றி குற்றம் சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அல்லது தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். இப்படி நிறைய உறவுகள் உன்னை பற்றி நிறைய விதத்தில் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் நீ அதையெல்லாம் கவலைப்படாத. அன்புள்ள பிள்ளையாக எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இரு. நீ அன்போடு இருக்கும்போது அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அழுது சொன்னினாலும் அதை நடிப்புன்னே நினைப்பாங்க என் செல்லமே. நீ வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம்னா உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் அடுத்தவங்க கொடுக்குற கஷ்டத்தை பொறுத்துக்கணுன்றது தான். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லாவிட்டாலும் உனக்கான அன்பாக ஆறுதலாக அனுசரணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை செஞ்சு கொடுப்பேன். அன்புங்கிறது சிரிக்கும்போது வருவது மட்டுமல்ல, சில பேருடைய கோபத்திலும் அன்பு கலந்துருக்கும். நீ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்ப, அதனால் நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, பிரச்சனைகளில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே சில பேர் அதுக்காக நீ தப்பு செய்யும்போது கோவப்பட்டு உனக்கு நல்லதை எடுத்து சொல்லுவாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் அது இருக்க உண்மைத்தன்மையை நீ புரிஞ்சுக்கோ. கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு வாழ்வதை விட கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்லி வாழ பழகு. அதுதான் உனக்கான மன நிம்மதியை கொடுக்கும் விஷயமாக இருக்கும். நீ அமைதியாக இருந்தாலும் நான் உனக்காக அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான நல் வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். ஊரை பார்க்காத, நீ ஒன்றை பாரு. உன் கஷ்டமும் வலிகளும் வேதனைகளும் இந்த உலகத்துக்கு தெரிய போகிறதில்ல. எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எல்லாமே எப்போதுமே நீ எதிர்பார்ப்பது போலவே அமைவது கிடையாது. நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். அளவுக்கு மீறினால் அன்பும் அலட்சியப்படும் என்பதே உண்மை. எல்லா விதத்திலும் அன்பை அளவோடு வைத்து கொள்ள பழகு. நீ வேணும்னு அடம்பிடிச்ச காலங்கள் போய் இப்போ எதுவுமே வேணாம்னு எல்லாத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துக்கு வந்துட்டதானே. இந்த உன் நல்ல மனசுக்காகவே உன் வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். அமைதியாக நீ இருக்கிறதுக்கு காரணம் உன் வாழ்க்கையில் நடந்த பல கஷ்டமான விஷயங்கள் தான் எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீன்னா
உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கான காரணத்தையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அமைதிதான் உனக்குள்ள சரியான சிந்தனைகளை கொண்டு வரும். எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியமாய் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் சுய லாபத்துக்காக அடுத்த மனிதர்களை ஏமாத்தாத. அதுதான் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய விஷயமாக மாறும்.